ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஒன்று 2 மாதத்தில் தேர்தல் வருது. நம்ம இந்த அமைப்போட நிலைப்பாடு என்ன, யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற கொஞ்சம் விளக்கம்னு சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து சுன்னத் ஜமாத் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுலேருந்து நம்ம பிரிஞ்சு வந்து இப்போ தௌஹீத் ஜமாத் அப்படின்ட்டு நம்ம தனி ஒரு இயக்கமாக வந்தோம். இப்போ அதுலேருந்து பல இயக்கங்களாகி இன்னைக்கு 25 ஆகிருக்கு. அப்புறம் வரக்கூடிய காலத்தில் 50 ஆகும், 100 ஆகும் போல இருக்குது. இது எப்போ ஒன்றிணைக்க போகிறாங்க, இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஒரு 2 கேள்வி கேட்குறாங்க. ரெண்டுமே சமூகம் சார்ந்த கேள்விகள். முதல்ல தேர்தல் வர இருக்குதே, அதுக்கு ஜமாத்துடைய நிலை என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தலில் என்ன முடிவு எடுக்கிறது என்று இன்னும் அமைப்பு ரீதியாக எந்த முடிவும் எடுக்கப்படலை. யாரை ஆதரிப்பது, யாருக்கு வாக்களிப்பது என்று கருத்து சொல்வதற்கு அமைப்பு ரீதியாக முடிவெடுக்கப்படாத காரணத்தினால இப்போதைக்கு எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கருத்து உண்டா சொல்லுவோமா இல்லையானா அது சொல்லத்தான் செய்வோம். எல்லாம் சொல்ல மாட்டோம், சும்மா இருப்போம், யார் வேணாலும் அப்படின்னு நம்ம இருக்க போகிறதில்லை. அரசியலில் கருத்து சொல்வது என்பது அத்தியாவசியமானது. அரசியலை தவிர்த்து விட்டு வாழ்வது என்பது சாத்திய குறைவு என்று சொல்லும் பொழுது அந்த அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல வரக்கூடிய ஆட்களுக்கு இன்னார் வந்தால் நல்லாயிருக்கும், இன்னார் வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு வழிகாட்டுதலை, ஒரு ஆலோசனையை முன்வைக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் அது வரக்கூடிய நாட்கள் அது குறித்து கூடுதல் தெளிவு உங்களுக்கு வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து முக்கியமாக அவங்களுடைய கேள்வி என்னென்னா, அமைப்புகள் பெருகி கொண்டே போகிறது, நிறைய சின்ன சின்ன சிறுசா பெருசா பல மாதிரி பெருகிக்கிட்டே போகுது. இதை எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறது எப்படித்தான்? இப்போ நேற்று 10 இருந்துச்சு, அடுத்து 20 ஆச்சு, 30 ஆச்சு, எத்தனையோ எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல அமைப்புகள் அது பெருகுவது சமூகத்துக்கு நன்மையா தீமையா, அந்த அடிப்படையை முதல்ல விளங்கிக்கிட்டு இந்த கேள்விக்குள்ளே வரணும். அமைப்புகள் பெருகுவது சமூகத்துக்கு நன்மையா தீமையா என்றால் அமைப்புகள் பெருகுவது சமூகத்துக்கு நன்மை. ஆனால் பொதுவாக எல்லாருமே அமைப்புகள் பெருகுவதை வெறுக்கிறோம். நிறைய அமைப்புகள் உண்டாகக்கூடாது, எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒரே அமைப்பாக ஒரே குடையின் கீழ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அது சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. ஒரு அரசாங்கம் ஒன்றாக இருக்கணும். கவர்மெண்ட் அரசு நிர்வாகம் நடத்துத, அது ஒரு நிர்வாகத்தை எல்லா பக்கமும் இழுத்து கட்டி கொண்டு போயிடுவாங்க. அரசு செய்கிறதுங்கிறது வேற. அமைப்புகள் இயக்கங்கள் அப்படின்னு சொன்னால் அது நிறைய அமைப்புகள் தேவை. இன்னைக்கு இருக்கிற அமைப்புகள் எத்தனை இருக்குதோ இதை விட இன்னும் 4 மடங்கு அமைப்புகள் நம்ம சமுதாயத்துக்கு தேவை இருக்குது. அந்த தேவையை புரிஞ்சுக்காமலே நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அமைப்புகள் கூடாது, அமைப்பு பெறுகிறது, அது தப்பு அப்படின்னு பேசுகிறோம். இன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அமைப்பு நம்ம மக்களுக்கு போதாதுன்னு நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 50 அமைப்பு வரணும். ஏன் வரணும்? அமைப்புனா என்ன, அதனுடைய பயன் என்ன? அமைப்புகள் உண்டாகுவது ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு தான். அந்த நல்ல காரியத்தை ஒரு அமைப்பு மட்டுமே எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு எல்லா மக்களுக்கும் செய்ய வேண்டிய வேலையை ஒத்தை அமைப்பாக இருந்து கொண்டு செய்ய முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஒரு அரசாங்கத்தாலே முடிய மாட்டேங்குது. அரசாங்கம் நினைச்சா கூட ஒட்டுமொத்த குடிமக்களுக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் செய்ய முடியுதான்னா முடியலை. அரசாங்கம் திடீர்னு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு, ஒரு சுனாமி வந்துருச்சு, ஒரு பெருவெள்ளம் வந்துருச்சு, ஒரு புயல் காற்று வந்துருச்சு. அரசு கையில் தான் ஒட்டுமொத்த நிர்வாகமும் இருக்கிறது. அரசு எவ்வளோ வேணாலும் பணத்தை வாரி இறைக்க முடியும், எவ்வளோ வேலைக்காரங்களையும் உண்டாக்கிக்க முடியும், எல்லா நிர்வாக சட்டங்களையும் உண்டாக்கி வைத்துக் கொள்ள முடியும். எல்லா அதிகாரமும் படைத்திருக்கிற அரசாங்கத்தால் அந்த மாதிரி தருணங்களை திடீர்னு எதிர்கொள்ள முடியுதா? அரசாங்கத்தால் முடிய மாட்டேங்குது, திணறி போகுது. அரசு என்ன பண்ணுது? NGO-க்களுடைய ஆதரவை நாடுது, அமைப்புகளுடைய ஆதரவை நாடுது. மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து களத்தில் இறங்கி பாடுபடுறோம். அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, ஓடி போய் உதவி செய்கிறாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் என்று இருந்தாலே ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேவைப்படுகிற எல்லா தேவைகளையும் அரசினால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியாது என்கிற பொழுது, அரசாலே முடியாது என்கிற பொழுது ஒரே ஒரு இயக்கம் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சமுதாய பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து விட முடியும் என்று நினைத்தால் அது முடியுமா? சாத்தியமா? இது வரைக்கும் அது மாதிரி நடந்திருக்குதா? இல்லவே இல்லை, முடியவே முடியாது. அமைப்புகள் நிறைய வேணும். அங்கங்கே அவங்கவுங்க அமைப்புகள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஜெண்டாவில் அமைப்பு துவக்குவாங்க. உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு மக்களை பார்க்குறாங்க, மார்க்க ரீதியாக மக்கள்கிட்ட நிறைய தவறுகள் இருக்குது, அவங்க மார்க்கத்தில் இல்லாத புதிய வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க, ஷிர்கான காரியங்களை செய்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு தெரியுது இதெல்லாம் ஷிர்க்கு பாவம்ல, இந்த மக்களை இதிலிருந்து விடுவிக்கணுமே, இவங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காண்டி அவர் ஒரு அமைப்பு கட்டுறாரு, ஊராக கிளைகளை உண்டாக்குறாரு, அங்கங்கே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ண சொல்றாரு, இந்த விஷயத்தை விளக்கி சொல்லக்கூடிய தாய்களை உண்டாக்குறாரு, ஏராளமான கூட்டங்கள் நடத்துறாரு. அப்போ ஷிர்க்னா என்ன, பிதாத்னா என்ன, மார்க்கத்தை எப்படி கடைபிடிக்கணும், மார்க்கத்தில் உள்ள செய்திகள் என்ன அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாரு. சமுதாயத்துக்கு இந்த மார்க்க விளக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்னொருத்தர் வர்றாரு, அவருக்கு இந்த சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது.
இவர் கல்வியாளராக இருக்கிறார், உலக கல்வி படிச்சிருக்கிறாரு, எப்படி கல்வியில் முன்னேற முடியுங்கிற அறிவு அவருக்கு இருக்குது. அவர் நினைக்கிறார் நம்ம சமுதாயத்தை கல்வியில் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக வேண்டி ஒரு அமைப்பு உண்டாக்குறார். அதுக்காக வேண்டி பணம் திரட்டுறாரு, படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்கிறாரு, படிப்புக்கான வழிகாட்டுதலை வழங்குறாரு. என்னென்ன படிப்பு இருக்குது, எதை படித்தா என்ன வேலை வாய்ப்பு, எங்கே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஊர் எல்லா பக்கமும் கிளைகளை உண்டாக்கி கூட்டங்களை நடத்தி கல்வியை பற்றி கற்றுக் கொடுக்குறார். இன்னொருத்தர் வர்றாரு, சமுதாயத்தை பார்க்குறாரு, நம்ம சமுதாயம் ரொம்ப நோய் நொடியில் இருக்குதே, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காசையும் மனத்தையும் அள்ளி இறச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே, சம்பாதிக்கிற காசு பணம் எல்லாம் இப்படி போய் வீணாக போய்கிட்டே இருக்குதே அப்படின்னா மக்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி தெளிவில்லை, நம்ம ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுக்கணும். அவருக்கு தெரியுது, அவர் ஒரு மருத்துவராக இருக்கலாம் அல்லது இயற்கையை புரிந்து கொண்ட ஒருத்தராக இருக்கலாம், இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம மக்களுக்கு பாடமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அமைப்பு உண்டாக்குறார். ஆரோக்கியம்னா என்ன, அதை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, மருத்துவம் பண்ணுறதா இருந்தால் எங்கே பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது, யார் கொள்ளையடிக்கிறா, யார் மக்கள் நல்லா அக்கறை வச்சு வைத்தியம் பண்ணுறா அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் திரட்டி ஊரா கிளைகளை உண்டாக்கி அந்த ஊர் மக்களுக்கு அதை பற்றி பாடம் நடத்துகிறார். இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருந்தா சமுதாயத்துக்கு நன்மை தானே. இதை போய் சமுதாயத்துக்கு கேடுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு 50 அமைப்பு 50 அஜெண்டாவில் வேலை செய்கிறாங்க, ஒரே ஆள் 50ஐயும் செய்ய சொன்னால் எப்படி முடியும்? நீங்கள் யாரையா ஒருத்தர் காட்டுங்களேன், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற ஆற்றல் படைத்த ஒரு அமைப்பு இந்த அமைப்புன்னு எந்த அமைப்பையா உங்களால் சொல்ல முடியுமா? மார்க்க ரீதியாக சில பேர் பேசுவாங்க, அவங்களுக்கு கல்வியை பற்றி தெரியாது, கல்வியை பற்றி பேசுவாங்க, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி தெரியாது, ஆரோக்கியத்தை பற்றி பேசுவாங்க, வேற விஷயங்களை பற்றி சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அப்போ ஒருத்தருக்கு இது தெரியுது, இன்னொருத்தருக்கு அது தெரியுது, இன்னொருத்தருக்கு அது தெரியுது, அவரவருக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அந்த விஷயத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி அவர் அமைப்பை உண்டாக்கி சமுதாயத்துக்காக வேண்டி பாடுபட்டார்னா சமுதாயத்துக்கு நல்லது தானே. அதையே எல்லாம் சேர்ந்து ஒன்னாகணுங்கிறிய தனித்தனியாக இருந்தால் தான் வேலை அதிகமாக நடக்கும். எதுக்குப்பா தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே எதுக்கு மாவட்டமாக கவர்மெண்ட் பிரிச்சிச்சு? இருக்கிற மாவட்டத்தை எல்லாம் இதுக்கு இன்னும் பிரிச்சுக்கிட்டே இருக்குது. நேற்றுக்கு இருந்த மாவட்டத்தினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு ஏன் கூடுது? ஒரே டீமா உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா வேலையெல்லாம் சுருங்கி போகுது. இன்னும் உடைச்சு ஒரு அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுது அப்படின்னா ஒரு அமைப்பு அதே அளவுக்கு செய்ய இயலாத. அப்ப அவங்கவுங்க இண்டிவிஜுவலா செய்யட்டும். ஒரே ஆள் இருந்துகிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற வாய்ப்போ செட்டப்போ ஏற்பாடோ இல்லை. அரசுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அரசுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா கடை கோடி வரைக்கும் அரசுடைய பார்வைப்படுகிறது. இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் அந்த இஸ்லாமிய அமைப்பு போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வசிக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா வீடுகளுக்குள்ளும் நாங்க போய் சேர்ந்துட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை காட்ட முடியுமா? தௌஹீத் பிரச்சாரத்தை எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு 25-30 வருஷத்துல நிறைய மக்கள்கிட்ட தௌஹீதை கொண்டு போய் சேர்த்துட்டோம், இதுதான் மார்க்கம்ன்ற விஷயத்தை பேசிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. உண்மையில அதுவாவது உண்மையா? அதுவும் உண்மை இல்லை. முக்கியமான முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல கூட தௌஹீதுனா என்னன்னு தெரியாத மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு பக்கத்தில் வாழ்றாங்களே, நம்ம பேசுற பேச்சு அவங்க காதுக்கு போய் சேரவே இல்லை. இப்படி ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்கு, தர்காவுக்கு போகாத, தாயத்து தகடு கெட்டாத, பெரியவங்கள்ட்ட அவுளியாக்கள்கிட்ட கையேந்தாத, அல்லாட்ட மட்டும் கையேந்து அப்படின்னு ஒரு டீமு தமிழ்நாட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம தெருவில் நம்ம ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி கூட தெரியாத பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? அந்தந்த பகுதியில் புதுசாக நீ உருவாய் வேலையை செய்யணும் சொல்லிவிட்டு ஆளாளுக்கு தனித்தனியாக வேலை செய்ய ஆரம்பிச்சா எல்லா பகுதி மக்களுக்கும் பயன் கிடைக்கும். அதனால இயக்கங்கள் வளர்வது என்பது சமுதாயத்திற்கு ஆரோக்கியம், சமுதாயத்திற்கு தேவை, சமுதாயத்துக்கு நன்மை. ஒரு மருத்துவ உதவிக்காக வேண்டி நீங்க பாடுபடுறீங்க, ஒரே ஆள் எல்லாத்துக்கும் உதவி செய்யறாங்களா? ஒரு அமைப்பு எவ்வளவு செஞ்சிட முடியும்? 50 அமைப்பு உதவி செஞ்சுச்சுன்னா ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவனும் அங்கங்க போய் உதவிகளை வாங்கிக்குவாங்களே. ஆகையினால முதல்ல ஒரு விஷயம் நிறைய இயக்கமா பிரியுது, இயக்கமா கூடிக்கிட்டே போகுது. 50 100 ஆகுது. 100 ஆச்சுன்னா சந்தோஷப்படுங்க, 500 ஆச்சுன்னா இன்னும் சந்தோஷப்படுங்க, 1000 ஆச்சுன்னா இன்னும் சந்தோஷப்படுங்க. பரவாயில்ல, சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அவரவர்கள் தம்மால் என்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சமூகத்துக்கு நன்மைன்னு நினைங்க, தீமை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எப்பொழுது இது தீமையாக மாறுகிறது அதைத்தான் நம்ம கவனிக்கணும். தீமையே இல்லையான்னு கேட்டா தீமையும் இருக்கிறது. எங்க தீமை வருது, ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு அமைப்பு வளர்வதற்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தன்னை சுற்றி இருக்கிறவர்களை எல்லாம் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவது,
அவர்கள் மீது பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவது, அவர்கள் மீது அவதூறுகளை பரப்புவது, அவர்களை பொதுவெளியில பேசுறது, திட்டுறது, தேவையில்லாம எந்த அவசியமும் இல்லாம தன்னை மட்டுமே தூயவனாக காட்டிக்கொள்ள பாடுபடுவது, இங்கதான் பிரச்சனை வருது. பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா, நான் ஒரு அஜெண்டா எடுத்திருக்கேன், நான் ஒரு வேலையை செய்யறேன், செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தா பிரச்சனையே இல்லை, தப்பே இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன், நான் ஒரு வேலையை அமைப்பை கையில் எடுத்த உடனே நம்ம அமைப்பின் பக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். அப்படின்னா இருக்கிறவனை எல்லாத்தையும் அயோக்கியனாக்கு, ஒருத்தனை விடாத, எல்லார பத்தியும் பேச, அவன் அயோக்கியன், இவன் திருட்டு பையன், அவன் அந்த பையன் இந்த பையன் அப்படின்னு எல்லார பத்தியும் நான் மைக்க போட்டு வச்சுக்கிட்டு, ஃபேஸ்புக்கை திறந்து வச்சுக்கிட்டு எல்லா பையிலையும் கழுவி 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 ஊற்ற வேண்டிய வேலை என் வேலை. உடனே அடுத்து அவன் பதிலுக்கு போட்டுக்கிட்டு அவன் கழுவி ஊற்ற வேண்டியது. பொதுவெளியில் நான் அவனை திட்ட, அவன் என்னையை திட்ட, இப்படி ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக் கொண்டு தன்னை தூயவர்களாக உயர்வாக காட்டிக்கொள்வதற்காக செய்யப்படுகிற வேலை இருக்கிற, அங்கதான் சமுதாயத்துக்கு கேடு ஆரம்பிக்குது. இந்த வேலையை பல பேர் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமுதாயம் ஃபேஸ்புக் முகநூலை திறந்து வச்சுட்டு நம்ம சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளை, தீமைகளை, இது பொதுவெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லாத பல தீமைகளை, அவசியமானதை பேசுறது தப்புன்னு நான் சொல்லல, அவசியமானதை பேசித்தான் ஆகணும். ஆனால் அவசியமே இல்லை. ஒரு தனி மனித விவகாரத்தை உலகம் பூரா பார்க்குற மாதிரி அடுத்த அமைப்பில் உள்ளவனுடைய ஒழுக்க கேடா அதை உட்கார்ந்துட்டு ஃபேஸ்புக்கில் பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? அதனால யாருக்கு என்ன லாபம்? அவனை திட்டி தீத்தாச்சு, அவன் பக்கம் போற மக்களை அசிங்கப்படுத்தியாச்சுங்கிறத தாண்டி வேற ஒண்ணுமே இருக்காது. ஒரு தனி மனித விவகாரம், அவனுக்கும் அவனது இறைவனுக்கும் மட்டுமே உள்ள பிரச்சனைகளை பொதுவெளியிலே பேசி அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது, காழ்ப்புணர்ச்சிகளை கொட்டும் பொழுது, அவனை அழிச்சிடணும் இவனை அழிச்சிடணும் அப்படின்னு பாடுபட வரும் பொழுதுதான் அமைப்புகள் சமுதாயத்தின் சாபக்கேடுகளாக மாறுகின்றன. இதைத்தான் நாம சுத்தப்படுத்த வேண்டும். அமைப்புகள் உருவாகுவதை தடுக்க கூடாது. அமைப்புகள் உண்டாகட்டும், ஆனால் உருவாகிற அமைப்பு மக்கள் நலன் சார்ந்ததாக, கேடு செய்யாததாக, பொதுவெளியிலே சமூகத்தை அசிங்கப்படுத்தாததாக, தனி மனித விவகாரங்களை பொதுவெளியில் போட்டு பேசாததாக மாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த சமுதாய இயக்கங்களுக்குள்ளே அங்கம் வகிக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இருக்கிற. அந்த உறுப்பினர்களை கரெக்ட் பண்ணணும். மேல்மட்டத்தில் இருக்கிறவன் கீழே ஒரு 10 பேர் கூட சேர்ந்துட்டான் உடனே தலைகால் புரியாம ஆடுவான். இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்ட உனக்கு பின்னாடி நான் இருக்க மாட்டேன், உன் இயக்கத்தில் உள்ளவன் நான் சொல்லிக்க மாட்டேன், உன் அசிங்கத்தை நான் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தா எங்களை வழி நடத்துறதா இருந்தா ஒழுங்கா மார்க் அடிப்படையில் சமுதாய நலனோடு நீ செய்யறதா இருந்தா செய்யி, இல்லாட்டி நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கீழே இருக்கிற மக்கள் மேல இருக்கிறவங்களுக்கு பாடம் நடத்தணும், வழிகாட்டணும். வழிகாட்டுதல் என்பது மேலிருந்து வருது மேலிருந்து வருதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அப்படியே இருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு பல சமுதாய அமைப்புகள் கெட்டு குட்டிச்சவரா போய் கிடக்கிறது. மேலிருந்து வந்தா என்னமோ வகி வர்ற மாதிரி, வகியும் மேலிருந்து தான் வந்துச்சு, அது வானத்துல அல்லாவிடம் இருந்து வந்துச்சு. இங்க தலைமையில இருந்து வந்தா அதுக்கு பேர் என்ன வகியா? வகி வந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு மேல இருந்து வந்துருச்சு, தலைமையில இருந்து வந்துருச்சு அப்படின்னா என் தலைமைகள் தவறு செய்யாதா, பிழை இருக்காதா, தவறாக முடிவு எடுக்காதா? அந்த தவறுகளை சீர்திருத்துவது யார் சீர்திருத்துவது? அடுத்த இயக்கத்துக்காரன் பேசி சீர்திருத்துவதை விட சொந்த இயக்கத்துக்காரர்கள் அடுத்தவர் பேசுவதற்கு முன்னாடி நீங்க பேசுங்க. யார் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய தலைமை பேசுகிற பேச்சு, நடந்து கொள்கிற நடவடிக்கைக்கு எதிராக முதலிலே அந்த இயக்கத்தவர்களுடைய கண்டனம் மேல் நோக்கி பாயணும். அப்போ வழிநடத்தக்கூடியவங்க ஒரு லகான் போட்ட மாதிரி இருக்கும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, மேல இருந்தா என்னமோ கட்டற்ற அதிகாரம் பெற்றவரை மாதிரி அவங்க நினைக்கிற காரணத்தினால என்ன வேணாலும் சொல்லலாம், தலையாட்டிக்கிட்டு இருப்பாங்க, என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்றதை நம்ம சொல்றதை அவங்க செய்வாங்க. அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களை கொண்டு போய் விட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சமுதாய அமைப்புகள் சமுதாயத்துக்கு கேடு தரக்கூடியவையாக மாறி போய்விடும். அதனால இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே கட்டில் கொண்டு வந்து அந்த வேலையை செய்யறதை விட்டுவிட்டு இந்த மாதிரி உன் வேலையை நீப்பார், அவன் வேலையை அவன் பார்க்கட்டும், சமுதாயத்துக்கு கேடு செய்யற விஷயமா இருந்தா அதை சுட்டி காட்ட, அதை சீர்திருத்து. ஆனா சீர்திருத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அந்த முறையை ஃபாலோ பண்ணி சீர்திருத்து. அமைப்பை அழிச்சு நாசமாக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கி அப்படி பண்ணணும்னு வராத. அமைப்பை சீரமைக்கிற வேலையை பாரு, சரி செய்கிற வேலையை பாரு. இப்படித்தான் நாம கத்துக் கொடுக்க வேண்டும். ஆகையினால அமைப்புகள் ஒன்றாக்குகிற வேலை தேவையற்ற வேலை. அமைப்புகளிடம் இருக்கிற பிழைகளை சரி செய்து அதை சமூகத்திற்கு பயன் தரக்கூடியதாக மாற்றுவது எப்படி அப்படின்னு. ஏன்னா அமைப்புகள் உண்டாயிடுச்சு, அமைப்புகள் உண்டாகி அதுக்கு அலுவலகங்கள் உண்டாகி அதன் பெயரில் பல பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் உண்டாகி இப்படி ஒன்று உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் ஒரு கூட்டுக்குள்ள வா என்று இழுப்பது என்பது சாத்தியமும் குறைவு,
தேவையும் இல்லை. அந்த வேலையை விட்டுவிட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய பிழைகளை சரி செய்தால் இன்றைக்கு இருக்கிற அமைப்புகள் இன்னும் சிறப்பான சமூகத்திற்கு நன்மை தரக்கூடிய அமைப்புகளாக மாறி போய்விடும். அதைத்தான் நாம செய்ய வேண்டும்.